அகஸ்தியர் ஃபால்ஸுக்கிட்ட இருந்து இப்போ காளையார் சொரிமுத்தாயினா ஐயனார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மேலே தெரியுதுங்களா 2 ட்ரம் மாதிரி, அதுதான் ரோடு. அந்த ரோட்டில் தான் மேலே போக போகிறோம். ஸோ இது வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் ரூட்டு. இது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுற இடங்க இது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலிமா புதுசாக வரவங்க இந்த வீடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் வந்து தான் எனக்கு என்னோடய சேனலுக்கு ஒரு பூஸ்ட்டு. அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே. இந்த வீடியோ மூலிமா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து காளையார் அகஸ்தியர் மலை ஃபால்ஸில் இருந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். ஃபுல் ஆஃப் ரோடிங் தான். லொக்கேஷன் மட்டும் அருமையாக இருக்குங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு விசிட்டு திருநெல்வேலிக்கு. இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. லீவ் இல்லைங்களா, ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க. ஃபால்ஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கு. ஸோ அகஸ்தியர் கோயில், அகஸ்தியர் ஃபால்ஸு இங்கேருந்தே தெரியுது. இப்போ வந்து காளையார் போகிறாங்க. காளையார் 13 கிலோமீட்டர். இங்கே வந்து சொரிமுத்து ஐயனார் கோயிலுங்க மேலே இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. தூரல் கூடி சீக்கிரம் மழை போய் கோயிலில் போய் சேரணும். நான் அகஸ்தியர் கோயில் பார்க்கும் போதே அங்கேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இறங்கி கீழே வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாரன் மஸ்ட்டுங்க. ஏன்னா இது வந்து சின்ன ரோடு இருக்கிறதுனால ஹாரன் ரொம்ப மஸ்ட்டு டர்னிங்கில். காற்று நல்லா இருக்குங்க. காற்று பயங்கரமாக இருக்கு. பாருங்க, ஜஸ்ட் ஒரு பஸ்ஸு தான் போக முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்கு ரோடு. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஏரியா. நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. கொஞ்சம் வீடியோஸ் இரெகுலர் ஆச்சுங்க. ஸோ ஆஃபீஸ் வேலை அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் ஸோ சொந்தமாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ அந்த மாதிரி ஆன்லைனாக ப்ராடக்ட் சேல் பண்ணுற இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளே பாட்ஸ், மண்பானைகளை பொருட்களெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக வந்து
ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ தற்போதைக்கு மீஷோவில், அமேசானில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம போயிட்டு வந்த இடம் இது. அங்கேருந்து கோயிலுக்கு போகிற ரூட், அது பஸ் நிற்குது இல்லைங்களா, அது கீழே ஆஃப் ரோடிங் மாதிரி. பாருங்கள், போயிட்டு பவர் ரூமு, அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்க்கிங். அது வியூ நல்லா இருக்குங்க. ஸ்லோவாக போங்க, 30 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கீழேருந்து காமிச்சேன் இல்லைங்களா, ஸோ அங்கே இருந்து நான் பைக்கில் நின்று மேலே காமிச்சிருந்தேன். ஸோ அதே தான் இங்கேயும். ஹை ப்ரெஷர் பென்ஸ்டாக்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய பைப் பாருங்கள். சரி, இன்னும் போவோம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் பாபநாசம் ப்ராஜெக்ட் லோவர் கேம்ப். ஸோ லோவர் கேம்ப்னா மேலே கூட இருக்கும்னு நினைக்கிறாங்க. மகாத்மா காந்தி எலக்ட்ரிசிட்டி போர்டு. பைப்பு இன்னும் 11 கிலோமீட்டர் போனாங்க கோயிலுக்கு. லோவர் கேம்ப் சர்ச் கூட இருக்குங்க. அநேகமாக இங்கே எல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மட்டும் தாங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கோட்ரஸ்ஸு, இபியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும். இதெல்லாம் கோட்ரஸ்ஸு. முருகனோட கோயிலுங்க. பரவாயில்லைங்க, ரோடு நல்லா இருக்கு. அகஸ்தியர் ஃபால்ஸ் ரோடு மட்டும் தான் கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்கு. காலியார் போகிற ரோடு நல்லா இருக்குங்க. ஏதோ டேம் மாதிரி இருக்கு லெஃப்ட் சைடில். ஆமாம், டேம் மாதிரி தான் இருக்கு, க்ளோஸ்டு. இருங்க, மேலே போய் பார்க்கலாம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே ஏறி பாறையிலே ஸ்டெப்ஸ் செதுக்கியிருக்காங்க. டேமுங்க தெரியுதுங்களா? சரி, கீழே இறங்கி கோயிலுக்கு போவோம். பாட்டில் கீழே வந்துடுச்சு.
சரி கிளம்புவோங்க. காருக்கு டோக்கன் நினைக்கிறேங்க, என்ட்ரி ஃபீஸு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேங்க. ஃபாரஸ்ட் ஏரியா என்ன நினைக்கிறது. ஆஹா, நல்லா சில்லுன்னா இருக்குங்க காற்று. தூரல் போட்டு விட்டு இருக்கு, காற்று நல்லா சில்லுன்னா இருக்கு. டைகர் ரிசர்வ் களக்காடு முண்டந்துறை. நம்ம களக்காடு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு ஃபால்ஸு. அதே மாதிரி சரி, அந்த காடோட இது தாங்க தொடர்ச்சி அந்த காடுங்க ஃபுல்லாக. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து டைகருங்க தான் இருக்குங்க. எல்லாம் தேக்கு மரம் நட்டு வச்சிருக்காங்க. இல்லை அந்த மரம் பழங்க கீழே வீழ்றதுனால அதில் அந்த மலைக்குதான்னு தெரியல. இந்த காட்டில் யானை இல்லைன்னு நினைக்கிறாங்க. எங்கேயுமே யானை சாணிங்க எதுவுமே இல்லை. எவ்வளோ தேக்கு மரங்க வளர்ந்துருக்கு பாருங்க, சின்ன சின்னதாக. இதெல்லாம் பெரிய மரங்க. மழை பெஞ்சு விட்டு இருக்குங்க, அதாவது தூரல் போட்டு இருந்தது. இங்க இந்த ரோடு டபுள் ரோடா வருங்க. தண்ணி ஆறு கிட்ட போய் பாருங்க. தண்ணி கம்மியாக தாங்க இருக்கு. அநேகமாக அதுதான் பழைய ரோடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் யாருன்னா யூஸ் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். ஆமாங்க, அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு போகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன்.
சரி போவோம் வாங்க. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு, ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிற இடம். நம்மளோட வாட்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே இருக்கு. மறுபடியும் இங்கேருந்து சிங்கிள் ரோடு, வெறும் அந்த பிரிட்ஜுக்கு இதுக்கு மட்டும் தாங்க டபுள் ரோடாக போட்டு இருக்காங்க. நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. இப்போதான் வெயில் தெரியுது. செம்மையாங்க, வண்டர்ஃபுல். ஃபேமிலியோட கண்டிப்பாக நானும் வந்து விசிட் பண்ணுவேங்க. லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்களாக்கா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். வருத்துங்க. இது கீழே கோயில் இருக்குது, அகஸ்தியர் ஃபால்ஸ் இருக்குது, இங்கே மேலே சொரிமுத்தாயனார் கோயில் இருக்குங்க. காட்டுக்குள்ளே ஒரு பயணம், கோயில் ஃபால்ஸு எல்லாமே பார்க்கலாங்க. நல்லா இருக்கும். ஒரு அருமையான லொக்கேஷன். காற்று கொஞ்சம் ஓவராக இருக்கும், மன்னிச்சிடுங்க. ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல யானை இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணியாச்சு, சைடில் யானை சாணிங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அநேகமாக இந்த இடத்துல வர்றதில்லன்னு நினைக்கிறேன். யானை வேறு சைடில் எங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டைகர் ரிசர்வ். புலிங்க அதிகமாக இருக்குங்க இந்த இடத்துல. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க சேர்ந்தது. வாட்ச் டவர் இருக்குது மேலே. இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ஒரு ரொம்ப நல்லதுங்க. நிறைய மெடிசன் பிளான்ஸுங்க, மெடிசன் ட்ரீஸுங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதோட காற்று நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து க்யூர் ஆகும். ப்ளஸ் நம்ம மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னாக்கா. அங்கெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குது. மழை அதிகமாகிறதுக்குள்ள மேலே கோயில் விசிட் பண்ணிவிட்டு கீழே இறங்கினாங்க சீக்கிரமாக. நெக்ஸ்ட் இது முடித்து வேறு எந்த இடம் என்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். குற்றாலமா இல்லை தேனியா என்று தெரியல. ஸோ கீழே இறங்கின ஒன்றா ஒரு சாப்பிட்டு ஒரு பிளானை போடுவோம் எங்கே போகிறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் விசிட்டு. ஏன்னா மண்டே வரைக்கும் லீவ் போட்டிருக்கேன் நான் ஆஃபீஸு.
டியூஸ்டே ஆஃபீஸ் போனோம். அதெல்லாம் வந்து ட்ரைபல்ஸ் வசிக்கிற இடம்னு நினைக்கிறேன். இன்னும் 4 கிலோமீட்டர் சொரிமுத்தையனார். இங்கேயும் ஹோட்டல் எல்லாம் இருக்கு. மீன் ஃபிஷ் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலு. இங்கே ரோடு அவ்வளோ நல்லா இல்லை. உங்களுக்கு தெரியும் பார்த்தால எப்படி இருக்குது ரோடு. ஒரு 4 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரோடு. பஸ் சர்வீஸ் இருக்குங்க. கோயில் வரைக்கும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம வரும்போது ஒரு பஸ் பார்த்தோம், எல்லோ கலர் பஸ்ஸு. கோயில் வரைக்கும் இருக்கா இல்லை இந்த செக் போஸ்டோட லாஸ்ட்டான்னு தெரியல. கோயில்கிட்ட போய் பார்ப்போம் ஆனால் பஸ் இருக்கான்ட்டு. இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. பஸ் ரூட்டு நம்பருங்கெல்லாம் சொல்லிவிடுங்க. கோயில் வந்துருச்சுங்க. இந்த பாறை வெட்டி தான் ரோடு போட்டுருக்காங்க. எல்லாம் குளிக்கிறாங்க. அதான் கோயில். சூப்பராக இருக்குங்க. எல்லாம் குளிக்கிறாங்க. ஃபால்ஸில் குளித்த மாதிரி ஆச்சு, இல்லை எங்கேயே தண்ணியில் குளித்த மாதிரியும் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிச்சுனாக்கா சேவல், ஆடு இந்த மாதிரி பலி கொடுத்து ஸோ நேற்று கடனை நிறைவேற்றுறாங்க. சொரிமுத்து அய்யனார் பிரிட்ஜுங்க இது. கோயில் ஃபால்ஸு